ஹாய் மக்களே, இன்றைக்கி பார்க்க போகிறது தெம்பு அடை. வேற ஒன்றும் இல்லைங்க, கம்பு சாமை பருப்பு அடை தாங்க. இது கூடவே தொட்டுக்கிறதுக்கு தக்காளி கார சட்னி தான். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்தலாம். முதல்ல அடைக்கு தேவையான பொருளை பார்த்தலாம். கம்பு 100 கிராம், சாமை 100 கிராம், முழு பச்சை பயிறு 25 கிராம், கருப்பு சுண்டல் 25 கிராம், குண்டு உளுந்து 25 கிராம், கொள்ளு 25 கிராம். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வடிகட்டி வச்சு வடிச்சுக்குங்க. இல்லைன்னா சாமை குட்டி குட்டியாக இருக்கிறனால கையில் வடிக்கும்போது கீழே போயிடும். இது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இது தனியாக ஊறட்டும். இது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் இது தனியாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த தண்ணியோடு தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறமா பயிர் வகைகள்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். தண்ணி இருத்துட்டு அதுக்கப்புறம் ஊறிட்டு இருக்கிற மிளகு, சீரகம், வெந்தயத்தை போட்டுக்கலாம். தண்ணியோடவே சேர்த்திக்கங்க. 2 துண்டு இஞ்சி, 2 பூண்டு, இது எல்லாத்தையும் நம்ம தோசை மாவு அளவுக்கு அரைச்செடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சதுக்கப்புறமா 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இல்லைன்னா ஓவர் நைட் புளிக்க வச்சுருங்க. நான் சாயந்தரம் ஆட்டிட்டு நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் நான் அடை தோசையாக செஞ்சேன். இப்போ காலையில் பார்த்துடலாம். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் இன்றைக்கி ப்ளெயின் தோசையாகவும் பார்க்க போகிறோம், வெங்காய தோசையாகவும் பார்க்க போகிறோம். நீங்கள் 2 பேட்சாக பிரித்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு வெங்காய தோசை போட்டுங்க. ஏன்னா வெங்காய தோசை ஃபுல் மாவுலையும் போட்டுட்டு மீதி மாவு இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த வேலைக்குள்ள அது கெட்டு போயிடும். இப்போது கார சட்னி பார்த்துடலாம். தக்காளி வச்சு அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. பழுத்து தக்காளியாக ஒரு 5 எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 5 எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை 2 கொத்து, இஞ்சி 2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். தக்காளி சேர்த்திருக்கனால குறைவாகவே சேர்த்திக்குங்க. பச்சை மிளகாய் 2 சேர்த்திருக்கேன். உங்கள் காரம் நிறையா வேணுங்கிற கூடுதலாக இன்னும் 2 சேர்த்திக்குங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்தி மூடி போட்டு சட்னியாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி 1-2 இதெல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கனால கொஞ்சம் வதக்கிக்கலாம். வானிலையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அது பொரியட்டும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கங்க. 1 வரமிளகாய் சேர்த்திக்க. நீங்கள் கூடுதலாக இன்னும் 2 கூட சேர்த்திக்கங்க. கறிவேப்பிலை ஒரு கொத்து போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், இது சிம்மிலேயே நல்லா வதக்கி விட்டுக்குங்க. உங்களுக்கு தீயிற மேலே இருந்துன்னா 1/4 டம்ளருக்கு குறைவாகவே நீங்கள் தண்ணி உள்ளே சேர்த்திக்குங்க. ரொம்ப சேர்த்த வேண்டாம். உங்களுக்கு தீயில அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சட்னி உள்ளே சேர்த்திக்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணியெலாம் விட வேண்டாம். இது சட்னியாக இருக்கிறனால குறைவாகவே தண்ணி விட்டு மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி உள்ளே ஊற்றிக்குங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வதக்கி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. கடைசி இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்திக்குங்க. இது கொஞ்சம் காரம் புளிப்பெல்லாம் எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. பச்சை வாசனமும் போயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். காரசாரமான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இனி நம்ம அடை போட்டுடலாம். நான் கொஞ்சமாக தான் மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை பத அளவுக்கு மாவை கரைச்சிக்குங்க. இப்போ ப்ளெயின் தோசை தான் நம்ம ஊற்ற போகிறோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அப்படியே முழுசாக திருப்பி போட்டுருங்க. அந்த மேல்பாகும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா மடித்து எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ப்ளெயின் அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நாம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன்.
கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்திக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வெங்காய அடை போட்டுடலாம். வெங்காயம் இருக்கிறனால ரொம்ப பெருசாக சுற்ற முடியாது. அதனால் கொஞ்சம் சின்ன தோசையாக தான் வரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கம்பு சாமை பருப்பு அடையோட தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. சத்தான தெம்பு அடைன்னு சொல்லலாம். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.